வணக்கம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் பைபிளையும் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேற்று லைப்ரரி போய்ட்டு ஒரு 3 புக்ஸ் கொண்டு வந்தேன். பைத்தன், பிஹெச்பி அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வித் ஆரக்கல். ஸோ இந்த 3 புக்கு கொண்டு வந்தேன். ஸோ ப்ரீவியஸாக பிஹெச்பி புக்கு கொண்டு வரும்போது லாஸ்ட் டைம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ப்ரீவியஸாக பிஹெச்பி புக்கு கொண்டு வரும்போது பிஹெச்பியில் இருக்க முக்கியமான ஒரு கான்செப்ட் லாராவெல், அந்த லாராவெல் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த புக்கு வீட்டுக்கு வெறுமையாக போகலை. ஸோ ஒரு 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 க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சு போயிடுச்சு. அதே மாதிரி தான் பைபிளும் பார்த்திங்கன்னா, கடவுளோட வார்த்தை நமக்கு வருது அப்படின்னா அது கடவுள்கிட்ட மறுபடியும் அது வெறுமையாக போகாது. ஆண்டவர் நம்மளை அதுக்குண்டான வேலையை அது செஞ்சுட்டு தான் ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போகும். லைக் இந்த புத்தகம்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம், ஏதோ எனி அதர் புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதோட இந்த ஆத்தர் டீட்டெயிலாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. லைக் இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு சொல்லிட்டு இந்த 3 புத்தகம் இப்போ ரீசெண்டாக படித்து முடிச்சிருக்கேன். பொறுமையாக படித்தேன். முடித்த உடனே இப்போ லாஸ்ட் லூக்கா இல்லையா, அந்த லூக்கா படித்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அப்பா லூக்கா படித்து முடிச்சிட்டோம், அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை தான். ரொம்ப தெம்பாக இருந்தேன். ஏன்னா அந்த ஆத்தர் யார்? லூக்கா. ஸோ லூக்கா ஒரு வைத்தியன். அதுக்கப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் போனார் வந்தார்னு சொல்லிட்டு அப்படியே படித்து அடுத்து நம்ம அப்போஸ்தலர் தான் படிக்க போகிறோம்னு நினைக்கும் போது நடுவில் யோவான் இருக்கு. சரி, ஓகே, யோவான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஆசிரியர்கள் நல்லா இன்ட்ரெஸ்டாக பாடம் சொல்லி தராங்க கொண்டாங்கனாக்கா அந்த 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 சப்ஜெக்ட் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சேம் திங் இது லூக்கா எழுதியிருந்தாலும் லூக்கா ஆவியானவருடைய ஏவுதல்னால எழுதுகிறாரு. லூக்கா அவர் நினச்சதெல்லாம் போனதெல்லாம் எழுதலை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இறந்ததே அவர் எழுதலை. இன்னும் நிறைய பேர் இறந்ததெல்லாம் எழுதலை. ஸோ ஏன்னா அவர் முக்கியமானது ஆவியானவர் அறிவுறுத்தல் படி தான் அவர் எழுதியிருக்காருன்றது நேற்று படித்தேன் கொண்டேன். ஸோ இது மாதிரி பேக்ரவுண்ட் இது படிக்கும்போது அந்த புக்ஸ் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் நம்ம அதிகமாக படிக்கிறோம். லைக் இந்த பைத்தான் பற்றி நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, பைத்தான் படிக்கணும்னு. பட் சின்டாக்ஸ்லாம் சிம்பிளாக தான் இருந்தாலும் அது படிக்கிறதுக்குண்டான நேரம், அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை. இப்போது ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா வெப் டெவலப்மெண்ட் வித் டேட்டாபேஸ். ஸோ இது பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பைத்தானில் ஜாங்கோ யூஸ் பண்ணி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் நான் இதை ஈஸியாக கிராஸ்பிங் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நானும் என் வெல்விஷர்ஸும் நம்புகிறாங்க. ஸோ ஈஸியாக இந்த பைத்தானை படித்து முடித்து அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணுவேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது படிக்கிற பசங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஐம் வெரி வெல் இன் எக்ஸல். ஸோ எக்ஸல் நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுக்கு போதிலும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் அதிகபட்சமாக அந்த நாள் மொத்தம். ஸோ வேலை நேரம் போகாமல் சம்பாதிக்கும் போது, ஸோ நம்ம எக்ஸல் படிக்கும்போதே ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறோன்னா அப்போ இன்னும் அதிகமாக நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் கன்சிடராக படிக்கும்போது என்னடா ஆகும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும். அது அப்படின்றத நான் கண்டு கொண்டேன். ஸோ படிங்க, படிப்பு தான் நம்மளை காப்பாற்றும்.